பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலிருந்து முக்கியமான ஒரு காரியத்தை தொடர்ச்சியா ஒரு 2-3 நாள் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றதுக்கு அப்புறமா ரொம்ப கவனமா இருக்கணும். வாக்கு தத்தம் பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு சோதனை வரும். அந்த சோதனையில நம்ம சரியா இருந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். நம்ம சோதனையில கொஞ்சம் தவறும் போது என்னென்ன காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாட்கள் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். தயவுசெய்து எல்லாரும் இந்த காரியங்களை கவனிச்சீங்கன்னா நாம் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். சரி, முதல்ல என்ன வசனம் சொல்லி பாத்துடலாமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அருமையான ஒரு வசனம். இந்த வார்த்தை யார்கிட்ட சொன்னா அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்போ அப்படின்னா, மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய இருதயம் புலம்பலா இருக்கு. ஆண்டவரே, எனக்கு ஒரு சந்ததியின் ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு ஒரு குழந்தையின் ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி புலம்பும் போது, மனம் கசந்து பேசும்போது, அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, வெளியில வந்து வானத்தை பாரு அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்தை எண்ணுன்னு சொல்றாரு. நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததி பெருகப்படுவேன்னு சொல்லி கர்த்தர் 75 வயசுல ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்றாரு. நல்லா நோட் பண்ணிக்கீங்க. வாக்கு தத்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் சோதனை வரும்னு சொன்னார்ல, அதே மாதிரி பாருங்க, என்ன சோதனை, யார் மூலியமா சோதனை அப்படின்னா, என்னுடைய சொந்த மனைவி மூலியமாவே சோதனை வந்தது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய தவறு. ஆபிராம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி. ஆனா அடுத்த செகண்ட் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணதுக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்குது பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல சாராய் சொல்றாங்க, என்னுடைய பணி பெண்ணோடு கூட நீ சேரு, பணிப்பெண்ணை நீ வந்து மணந்துக்கோ, இது நிமித்தம் ஒரு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுக்கிறாராம். வசனத்துல எழுதி இருக்கு, எனக்கு பிரியமான சகோதரனை, என் சகோதரிய, தவறா தவறு இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நம்ம செவி கொடுக்கணும். மனைவி தவறான காரியத்தை சொல்லும் போது கூட நம்ம செவி கொடுக்கிறது தப்பு. கணவன் மனைவி இருக்கணும். ஆனா அதே சமயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கணவனை நீங்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் இதே தவறுதான் செய்யறோம். கணவன் மனைவி பேச்ச கேட்டே ஒரு சில காரியங்களை தவறதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மனைவியும் நிறைய இடத்துல பார்க்கிறேன், கணவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கீழ்படுறீங்க. இல்லன்னு சொல்லல, தப்புன்னு சொல்லல, ஆனா அது கர்த்தருக்குள்ள இருக்கான்னு சொல்லி கவனமா சிந்திச்சு பார்க்கணும். அது கர்த்தருக்குள்ள இல்ல அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்றது தப்பு பார்த்து சொல்லி நீங்க உங்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும். பிரியமான சொன்னமே, இங்க பாருங்க, ஆபிராம் எவ்வளவு பெரிய தவறு. கர்த்தருடைய வாயிலிருந்து வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டார் ஆபிராம். ஆனா இங்க தவறு பண்ணிட்டாரு, சாராயுடைய பேச்ச கேட்டு. இது தப்பு. இந்த தப்பினுடைய விளைவு எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுங்களா? நீ நாளையில இருந்து அதனுடைய விளைவை நாம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், யார் என்ன சொன்னாலும் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்குள்ள இருக்கான்னு பாருங்க. குறிப்பா வாக்கு தத்தங்களை நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு சோதனை வரும். யார் மூலியமா வேணா உங்களுக்கு சோதனை வரலாம். தயவு செய்து அந்த சோதனையில நீங்க சரியா இருந்துட்டீங்க அப்படின்னா, கர்த்தருக்குள்ள சிந்திச்சு ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரே, அப்படி இருக்கும்போது நான் ஒருபோதும் இந்த தவறுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த காரியத்துக்கு நான் இணங்க மாட்டேன்னு சொல்லி நீங்க வாய் திறந்து நோன்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை செவி கொடுப்பது மாத்திரமல்ல, உங்க இருதயத்துல எப்பவுமே நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த சமயத்திலையும் தவறு செய்ய மாட்டீங்க. ஆதாம் ஏவாள் தவறு செய்தது போல, இன்னைக்கு ஆபிராம் சாராயை பார்த்தோம், இவருக்கு தவறு செய்தது போல நாம் தவறு செய்யக்கூடாது. அப்படின்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் நாம் மறக்கவே கூடாது. ஒருபோதும் நம்ம தட்டி கழிச்சிடவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன் சொல்லி. ஜெபிக்கலாமா? கண்ணப்படி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்டோம், ஆபிராமுக்கு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணீங்கப்பா. அந்த வாக்குத்தத்தை கேட்டும் கூட சாராய் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரை இணங்கினாரே, இந்த மாதிரி நாங்க இல்லாதபடிக்கு அதற்கு கீழ்ப்படிந்து அதுல தகப்பனே கழி கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்துக்காக காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும்.
மீதியான வேலை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கவனமா இருக்க வாக்குத்தத்தம் பெற்றதுக்கு அப்புறமா கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.